அத்தடி எத்த தண்டி ஏயா ஊசி கொண்டு கடப்பால கணச்சு கொடுத்துருக்கேன் பாடி தாங்க. குரங்கு 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 பிறந்த குரங்கு நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா? இந்த மாதிரி 20 ஊசிக்கு 10 ஊசி போட்ட இல்ல இதோட ஆளை விட்டியா? நான் ஓடிடுறேன். முடியாது, இன்னும் 10 ஊசி போடணும். யோ நாய் கடிச்சா தொப்புளை சுத்தி 16 ஊசி, இடுப்பை சுத்தி 20 ஊசி எல்லாம் பழைய டேட் பண்ணியா? அதை ஏன் இன்னும் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியா? உங்க அம்மா பழுசு, உங்க அப்பா பழுசு, உங்க பொண்டாடி பழுசு, எங்க பசங்களும் பழுசு, நீயே பழுசு. எல்லாரும் க்ளோஸ் பண்ணலாமா? எல்லாரையும் க்ளோஸ் பண்றியா? யோ பழைய ட்ரீட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணியான்னா என் ஃபேமிலியை க்ளோஸ் பண்றேன்ற. ஐயா இங்க பாரு, வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா மூளை குழம்பி விஷமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன். விஷமூசி ஏத்துவியா? டேய் உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. ஏதோ எம்ஏ மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. இவனுக்கு நாய் எவ்வளவோ தேவல போல் இருக்கு. பேசாம எங்க இரு, வெளியில வராது. மூச்சு இந்த குரல் இந்த கிழவியோட குரல் மாதிரில இருக்கு. போய் பாப்போம். நானா வந்து கேட்டதா கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? அதே கிழவி குடுத்துக்க மாட்டியா? இங்க இவன் கிட்ட ஒரு பேரை நாய் கடிச்சு அனுப்பியிருக்கிறான். 22 பேருக்கு தான் கமிஷன் கொடுத்துருக்கேன். மீதி 8 பேருக்கு எப்ப தர போற? கமிஷனா? என்ன சொல்றா? இப்ப கூட மாடசாமி ஒருத்தன் அனுப்பி 20 ஊசி ஓட்டனே. அதுக்கு எங்க கமிஷன்? அடி பாவி மவளே, அது ஓனாயா? என்னை கவட்டியில கடிக்க விட்டது வியாபாரமா? சூடு சொல்லா டைமிங்ல கடிக்கிற நாய சோம்பேறி ஆக்கி இருப்பாள் தெரியுத. அதுக்கு நான் கறி வாங்கி போட வேண்டாம்? காசு இல்லையா? இத பாரு, ஒழுங்கா பணம் தரல நம்ம வியாபாரத்துல விரிசல் வந்துடும். விரிசலா? அடியே கிளவி, ஓடாத ஓடாத, ஓடின கொண்டு விடும் உங்களை. டாய் உன் முட்டையும் ஊசியும் பார்க்கும் போதே நான் நினைச்சேன்டா உனக்கு இன்னைக்கு அறுவை சிகிச்சை என் கையில தாண்டியை. ஏய் கிளவி, அவன் நாயை காவலுக்கு வச்சு தாண்டி பாத்திருக்கேன். நீ ஒவ்வொருத்தனையும் கடிக்க விட்டு சம்பாதிக்கிற பத்தியா? என்ன மூலடி உனக்கு? அடி சண்டால பாதகத்தி, சிவனேன்னு ரோட்ல போய்க்கிருந்தவன சூன்னு ஒரு வார்த்தையை சொல்ல வச்சு நாயை விட்டு குதிரை விட்டியே. அக்குன்னு கவட்டையில கவன நாய் காலிஞ்சு மேல கவிந்தா என் வாழ்க்கையே பிளாட் ஆயிருக்கும்படி. மரியாதையா கமிஷன்ல பாதியான கொடுத்துருக்க. சட்டை வேட்டி தண்ணி மாதிரி இருக்கு. ஏனே டீயானே போட்டிருக்க? டீ நல்லா போடல. என்ன சரவணா, சரக்குலாம் போட்டியா? போட்டாச்சு போட்டாச்சு. அண்ணா இன்னொரு டீ ஒன்று போட்டுனே. என்னல கதை அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் சரவணா, திருவிழாவுக்கு ஊருக்கு வரியா இல்லையா? நான்லாம் வரலடே, ஓனர் லீவ் கொடுக்க மாட்டாரு. ஏல திருவிழா ஒண்ணுதான்ல, அதுக்கு வரலன்னா எப்படி? இல்ல அப்படித்தானே சொல்லுவான், வருவாண்டே. டீல சீனியை போடுங்கண்ணே. அவனையே வணக்கம். என்ன நேரம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். கவிச்ச இங்கதான் இருக்கியா? இப்ப பாரு. நானா இவனா உன்னை கூப்பிடுது. அடுத்து இல்ல சரவணா, அந்த புள்ள உன்னையே பாக்குதுல. இதுவா? சும்மா இல்ல, அது வம்புக்கு நாளே. இது அண்ணே 2 பிஸ்கெட் கொடுங்கண்ணே. இல்ல சரவணா, அந்த புள்ள கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்குதுல, உன்னையே தான் லுக்கு விடுது. ஏ சரவணா, உங்க பத்தியா அந்த பொண்ணு எதை எழுதி போட்டு போகுது? ஏ சரவணா, பிட்டுல அந்த பொண்ணு ஏதோ போன் நம்பர் எழுதி போட்டு போறாப்பா. என்னப்பா சொல்ற? இல்ல சரவணா, அந்த பொண்ணு உன்னை பார்த்தது பண்ணிட்டு போச்சே, என்னதுல அது? தெரியலையேடே. ஒண்ணுமில்லடே, அந்த புள்ளை கண்ணு வெளி நெஞ்சு வெளியா அதை சொல்லுது. இவனே டாக்டரா இவங்கிட்ட சொல்றதுக்கு? இவன் மூஞ்சிய பாத்துருக்கான், தலைக்கறி நெஞ்சுக்கறி வேணும்னு போன் நம்பர் எழுதி போட்டு கறியை வீட்டுக்கு கொண்டு வந்து போகுது. செத்து பையல, அதுல நீ சொல்ற மாதிரி இவன் சொல்ற மாதிரி இல்ல, அது வேற எதுவும் இருக்குல்ல. இல்ல சரவணா, உனக்கு ஏதாச்சும் புரியுதா? எனக்கு ஒன்றும் புரியலையேடே. செத்த இருங்கல, நான் யாருக்கிட்டாச்சும் ஓரம் கட்டு வரேன். எவங்கிட்ட கேக்குறது? சார் ஒரு சின்ன சந்தேகம் சார். என்னப்பா, எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு. ஒரு பொம்பளை புள்ள இப்படி இப்படி காட்டு பண்ண சார் அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுனாலதான் அவளை ஃபாலோ பண்ணி இப்படி ஆகி அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அவளை நினைச்சாலே டென்ஷன் ஆகுதுப்பா. விளங்காதவனா இருக்கா, நம்ம சந்தேகத்தை கேட்டா அவங்கதே சொல்லிட்டு போறான்.
என்ன சொதப்பல சொதப்பிட்டியா? ஏய் சும்மா இருங்கடே. விஷயம் தெரியலன்னு ஒரு பொட்டலத்தை கூட மடிக்க முடியாது. தம்பிகளா அவர்கிட்ட என்ன கேட்டீங்க? ஒரு பொண்ணுங்க இப்படி இப்படி காட்டி நம்பர் எழுதி போட்டா என்னங்க அர்த்தம்? ஒரு பொண்ணு ஐ லவ் யூ சொல்லிட்டு போகுது. உங்களுக்கு சம்மதம்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லுது. இதுல நீங்களா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்களோ? அதாமல நினைச்சேன். என்கிட்ட சண்டையெல்லாம் போட்டா உண்மையா இருக்குமாடே? ஏன் எத்தனை காதல் படம் பார்த்திருக்கோம்? முதல்ல சண்டையில ஆரம்பிக்கும், போறவு தமிழ காதல போய் முடியும். ஆமாண்டே, ஒரு பொம்பளை புள்ளி காதலுங்கிறது சொடக்குல வந்து சொடக்குல போவோம். நீ போன போட்டு சரவணா. ஏல வேணாம்ல, அவங்க அப்பா இந்த மார்க்கெட்டுக்கே ஓனரு. விஷயம் தெரிஞ்சா கறி வெட்டுற மாதிரி வெட்டி பலி போட்டுருவாரு. மூதி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? நாமளா லவ் பண்ண சொன்னோம்? இவங்கிட்ட ஏதோ புடிச்சு போய் தானே அந்த பொண்ணு போன் நம்பர் எழுதி போட்டு போறா. ஒரு பொம்பளை புள்ள தைரியமா லவ் சொல்லுது, நாம நான் பொட்டையா? நீ பேசுறா சரவணா. ஏல சரவணா வேணாம், பயமா இருக்குல்ல சொல்லிட்டேன். வெக்கமா இல்ல? இந்த உடம்புக்கு பயம் வரலாமல? ஏல பிட்டு படம் மட்டும் தியேட்டர்ல நெஞ்சு பாக்குறேன், அதுக்கு மட்டும் தைரியம் வருதால? ஏ சரவணா நீ பேசல? ஏ இங்க வேணாம்ல விளங்காதவைய, அந்த கடைக்கு போவோம். நான் சொன்னா கேட்கவா போறிய? ஏதோ 7 கூட்டம் வந்தாச்சுடா. இந்த பெட்டில காசு போட்டு பேசினா குருவி மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்ல. இந்த ஸ்பீக்கர் பண்ண போடு, சவுண்ட் கேட்கும். அண்ணா போன் நம்பர் குடுறே. அண்ணா சித்திர ஒரு போன் போட்டுக்கட்டுமா? படிக்க. இந்த அடே பேசு. ஏன் வச்ச? பயமா இருக்குப்பா. ஏல அவளே பேச சொல்றா, நீ பயப்படுற? பேசல. ஸ்பீக்கர் போன் நமக்குள்ள சத்தம் கேட்கும். ஏய் நம்ம தலைவர் பாட்டு வச்சிருக்காடே. ஹலோ ஹலோ, யாவத நான் சரவணன் பேசுறேங்க. சரவணா, நான் தான் ரம்யா பேசுறேன். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. போன்ல பேசுறதை விட நேர்ல பேசினா நல்லா இருக்கும். எனக்காக தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு வர முடியுமா? வரேன்னு சொல்லு. வரேங்க. மறந்துடாத சரவணா ப்ளீஸ். உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பா வந்துடுறேங்க. வந்துரு. சரிங்க. ஏ இது நிச்சயமா லவ் தாம்ல. இல்ல மாப்பிள்ள பெரிய ஆள் ஆயிடுவேடே, என்னெல்லாம் மறந்துடாதுலே. இதே மார்க்கெட்ல எனக்கு ஒரு காய்கறி கடை வச்சு கொடுடி. டேய் மாப்பிள்ள, அப்படியே எனக்கு ஒரு பலசரக்கு அடிச்சு கொடுல, நானும் முதலாளி ஆவன்ல. ஏல உனக்கு ஒரு வெசக்கடை வச்சு கொடுல, குடிச்சு விட்டு சாகட்டு. மூதிகளா ஏன் இப்படி அலையிறீங்க? குடுப்பாம்ல. ஏல அவ தாம்பரம்ல வர சொல்றா. தாம்பரம் இல்லலே, தாம்பரம். தாம்பரம் சர்ச்சு வந்தாச்சு. ஓகே, ஆளக்கானமே. அண்ணா ஒரு ரோஜா பூ கொடுங்க. 5 ரூபா கொடுப்பா. ஐ லவ். சரி. ஹலோ அண்ணே, குங்குமம். நான் சரவணன் பேசுறேங்க. தாம்பரம் சர்ச்சு முன்னாடி நிக்கிறேங்க. நீங்க எங்க இருக்கீங்க? ஐயோ சரவணா, நீயா? உன்னைத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சாரிப்பா, எங்க அப்பா என்ன அவசரமா அண்ணா நகர் வர சொல்லிட்டாரு. அதனால தாம்பரத்துல இருந்து இப்பதான் அண்ணா நகர் போய்கிட்டு இருக்கேன். நீயும் கோச்சிக்காம எனக்காக அண்ணா நகர் டவர் வர முடியுமா? 10 நிமிஷத்துல நிப்பங்க. அண்ணா நகரா? அண்ணா நகர் 18 கிலோமீட்டர் தான், போயிருவோம். ஹலோ, சரவணன் பேசுறேங்க. அண்ணா நகர் டவர் கிட்ட வந்துட்டாங்க. சரவணா சாரி சரவணா, என் ஃப்ரெண்ட் பூஜாவுக்கு அடிபட்டு அடையார் மலர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா. அதனால நான் இப்ப அவசரமா போய்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்ன கோச்சிக்காம எனக்காக அடையார் பஸ் ஸ்டாப் கிட்ட வர முடியுமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? ஈஸெல்லாம் வந்து நிப்பேன், பாக்குறீங்களா? இல்ல சரவணா, அண்ணா நகர்ல இருந்து அடையாருக்கு 20 கிலோமீட்டர். அதனாலதான். இதெல்லாம் நமக்கு சப்பா மேட்ருங்க. நான் வந்து நிக்கிறேங்க. ஹலோ, நான் சரவணன் பேசுறேங்க. அடையார் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படியே சரவணா, நான் வந்துகிட்டே இருக்கேன். மலர் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் வரேன். இங்க ஒரே மலை இடியுமா இருக்குது. பரவாயில்ல, நான் இப்படியே வந்துடுவேன் சரவணா. நீ அங்கேயே வெயிட் பண்ணு. சரி, வெயிட் பண்றேன். என்ன சரவணா நிக்கா? ஏய் என்னடே சரவணா இங்க நிக்க? நீ என்னடா இந்த பக்கம் சரக்கு போட போறியா? அதை விடல, ரம்யாவை பத்தி பேசினியாடே? இல்லடே, தாம்பரம் வர சொன்னாலா? தாம்பரம் போனா அவங்க அப்பனா அண்ணா நகர் வர சொல்லிட்டான். அவ ஃப்ரெண்டு யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம்ல.
ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அடையாருக்கு வான்னு சொன்னான். காத்து காத்து இருந்து இப்பதாம்ல போனை போட்டேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் அங்கே இரு சரவணா, கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா. அவ வரமாட்டாளே, உன்னை நல்லா ஏமாத்திருக்கா. என்னல சொல்ற? அவ ஃப்ரெண்டுங்களோட ஹோட்டல்ல கூத்தடிச்சிட்டு இருந்தத நான் சரக்கு போடும்போது பார்த்தேன்டே. உன்னை அலைய வைக்க வேணும்னே செஞ்சிருக்கா. சரி சரவணா, நீ மார்க்கெட்டுக்கு வந்துரு, நான் சரக்கு போட்டு வந்துடுறேன். ஏண்டி ரம்யா, அந்த மாக்கான அண்ணா நகர் அடையார்னு சுத்த வச்சுட்டியேடி. இத பாருடி, நீ செய்யறது ரொம்ப தப்பு. என்கிட்ட மோதுனா சும்மா விடுவேனா? இதுல என்ன காமெடி தெரியுமாடி? அவ எனக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ நான் சரவணா பேசுறேங்க, நீங்க இங்க வர வேணாங்க, இங்க ஒரே மழையா இருக்குங்க, வெயிலும் மழையும் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க, ஆனா உங்க உடம்பு தாங்குமான்னு குணா படத்துல கமல் அபிராமின்னு சுத்தின மாதிரி அவன் என் பின்னாடி ரம்யா ரம்யான்னு பைத்தியமா அலைறாண்டி. பைத்தியாரனாடி? நான் பைத்தியாரனா? எதுக்கு நீ நாளே வச்ச? ஆமாண்டா, நீ பைத்தியக்காரன் தான். ஊர் ரேஞ்சுக்கு நான் வேணுமா? நம்ம தகுதி என்னன்னு யோசிக்க வேண்டாம்? நானாடி கண்ணி நெஞ்சு காட்டி தாம்பரம் அடையார் நாளே வச்ச? ஆமாண்டா, உன்னை அலைய வைக்கணும் தான் அப்படி செஞ்ச. ஒரு பணக்கார பொண்ணு சொன்னா அது காதல் நம்பிடுவியா? நம்பிக்கை தாண்டி காதல். தாலி கட்டி புருஷன் பொண்டாட்டி உடலும் இணைஞ்சதுக்கு அப்புறம் தாண்டி கல்யாண வாழ்க்கை. ஆனா காதல் அப்படி இல்லடி. மனசு இணைஞ்சாலே போதுண்டி, அடுத்த நிமிஷமே. இதெல்லாம் உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கு எங்கடி தெரிய போகுது? வியாபாரத்துக்காக அலையும் போது கூட உடம்பு தாண்டி வலிச்சது. ஆனா நீ உனக்காக அலையும் போது மனசு சேர்த்து வலிக்குதுடி. போடி. ரம்யா, மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறது 1000 கொலைக்கு சமண்டி. இனிமே இந்த தப்பை செய்யாத. இதையன்னு ஒண்ணு இருந்தா